ஹோட்டல் விற்பனை வரி உயர்வு, ஆன்லைன் மருந்து வர்த்தக பிரச்சனைகளில் மத்திய மாநில அரசுகள் விரைந்து தீர்வு காண திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். ஜிஎஸ்டி மூலமான வரி உயர்வால் ஹோட்டல் முதலாளிகள், தொழிலாளர்கள், வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெளியூர்களிலிருந்து வந்து தங்கி படிக்கும் மாணவ மாணவிகள், ஐடி நிறுவனங்களில் பணியாற்றும் இளைஞர்களுக்கு செலவு அதிகரிக்கும் என்றும், ஹோட்டல் தொழில் அடியோடு பாதித்து லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆன்லைன் மருந்து வர்த்தகமும் 3000 ரூபாயாக இருந்த மருந்துக்கடை உரிம கட்டணத்தை 30,000 ரூபாயாக உயர்த்தி இருப்பதும் மருந்துக்கடை உரிமையாளர்களை மோசமாக பாதிக்கும் என்றும் தெரிவித்துள்ள அவர், ஆன்லைன் மருந்து வர்த்தகம் மனித உயிர்களுக்கு ஆபத்து என மருந்துக்கடை உரிமையாளர்கள் போர்க்கொடி உயர்த்தி இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளில் அவரை சந்திப்பதை தொண்டர்கள் தவிர்க்க வேண்டும் என அக்கட்சி தலைமை கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து திமுக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்தநாள் மற்றும் சட்டமன்ற பணிகளுக்கான வைர விழா பொதுக்கூட்டம் சென்னையில் ஜூன் 3ஆம் தேதி நடைபெற உள்ளது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உடல்நலம் குன்றி தொடர் சிகிச்சையிலும் ஓய்விலும் இருக்கும் திமுக தலைவர் கருணாநிதியை அவரது பிறந்த நாளன்று நேரில் காணும் வாய்ப்பு கிடைக்கும் என்று தொண்டர்கள் ஆவலோடு இருப்பார்கள் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆசையை நிறைவு செய்திடலாம் என்று நினைத்திருந்த வேளையில் கருணாநிதிக்கு இன்னும் சில காலம் ஓய்வு தேவை என்று மருத்துவர்கள் கூறியுள்ளதாகவும் திமுக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது. நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க பார்வையாளர்கள் கருணாநிதியை சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளதாகவும், தொண்டர்கள் அவரை நேரில் சந்திப்பதை தவிர்ப்பதே அவருக்கு தரக்கூடிய சிறந்த பிறந்தநாள் பரிசு என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு தொண்டர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திமுக தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது.